ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த ட்ராமாவை ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நான் போட்ட வீடியோவில் எனக்கு சரியாக வியூஸ் வரல, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைனா இதை ஸ்டாப் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன், யோசிக்கிறேன்னு தான் சொன்னேனே தவிர நான் இதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ட்ராமாவை கிட்டத்தட்ட 100 பாட்டு கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். இன்னும் பாதி கடல் தான் இருக்குது, அதையும் தாண்டி முடிச்சிடலாங்கிறத நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வரப்போகிற எபிசோடு தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் இந்த ட்ராமாவே நான் எடுத்தேன். ஸோ அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க, நான் கண்டிப்பாக வந்து இந்த ட்ராமாவை ஃபுல்லாக போட்டு முடிப்பேன். சரியா? சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட சீமா, பிரேம் இவங்க 2 பேரையுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சித்தார்த் ரோகிணி அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி சரோகன்சி ப்ரெக்னென்சி மூலமாக நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்ல அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்ப தெளிவாகவே வந்து சீமாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கும் யோசனையாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் வீட்டில் எல்லாரும் ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இங்கே சந்தீப் வந்து மாடியிலேருந்து பார்க்குறான். இங்கே சசி வந்து நடமாடி போகிற மாதிரி இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான், எல்லாரும் வாங்க சசி கீழே தான் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே சசியே இல்லை, அவளுக்கு பதில் வேறு ஒரு பொண்ணு தான் இருக்கா. இவனுக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. அதோட இங்கே சீமா வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து யோசிக்கிட்டே இருக்கா, இது சரியாக இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே சீமாவை வந்து ரோஹிணி அந்த எதுக்காப்பில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க தானே வந்து இந்த மாதிரி மாற்றுத்தாய் மூலமா புள்ள பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு காட்டி, இந்த பார்த்தீங்களாக்கா இந்த மாதிரி குழந்தைலாம் பெத்து இருக்காங்க, இவங்க தான் சொன்னாங்க, ப்ளீஸ்க்கா தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க சீமாவும் வந்து யோசிச்சுட்டு இருக்கா, பிரேம் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம், அவர் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிரேம் வரா. பிரேம் வந்தவொடனே சீமா இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஆனால் பிரேமே வந்து சொல்லிடுறான், சீமா நீ தப்பா நினைச்சுக்கலனா இந்த மாதிரி மாற்றுத்தாய் மூலமா நம்ம குழந்தை பெத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவனை கேட்கிறான். இதை கேட்டோன்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடா. பிரேம், இந்த விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன், இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அதோட அடுத்த நாள் ஆனதுமே ரோஹிணிட்ட வந்து சீமாவே வந்து சொல்றா, இதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அதனால நம்ம பார்க்கலாம், இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பிரேம் சொல்றா, எல்லாமே ஓகே தான், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பிரேமோட அம்மா கேட்டுடுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. உடனே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சுட்டு, இது எப்படி பண்ணலாம், இது சரியாக இருக்குமா, நம்ம குடும்பத்துக்கும் இதுக்கு சரி வராது அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியுமே வந்து இது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதோட இங்கே வந்து ரோஹிணி எவ்வளோதோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறா, ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி அக்காவால் இனிமேல் கன்சீவ் ஆக முடியாதுங்கும் போது இதை தவிர ஒரு நல்ல வழி இல்லவே இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆனால் அவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்புறம் சித்தார்த்து தான் ரூமுக்கு கழிச்சிட்டு போயிட்டு, ப்ளீஸ் ரோஹிணி ரொம்ப எமோஷனல் ஆகாத, நம்ம பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை சித்தார்த் இவங்க இப்படி சொன்னால் அப்போ வந்து என்ன பண்ணுறது, அக்காவும் மனசு மாறிட்டாங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிட்டு இருக்கா. அதோட இங்கே பிரேம் என்ன பண்ணுறா, இது சரியாக வராது, அம்மாட்ட நம்மளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்களோட காலடியில் உட்காந்துக்கிட்டு, அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கம்மா, சீமா இருக்கிற நிலைமைக்கு அவளுக்கு வந்து ஒரு குழந்தை வந்தால் தான் அவள் வந்து இந்த மாதிரி நிலைமையிலேருந்து அவளால் மீண்டு வர முடியும், ப்ளீஸ்மா ஒத்துக்கோங்கம்மா, இது நல்ல ஒரு இதாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எவ்வளோதோ கன்வின்ஸ் பண்ணி கேட்குறான். அவங்க வந்து இல்லைப்பா இது எப்படிப்பா சரியாகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே உனக்காக நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை நான் எல்லாத்துக்கும் முன்னாடி தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று கூடிடுறாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி பிரேம் சொன்ன விஷயத்தை பற்றி மாமியாக்காரங்க பேசுகிறாங்க. இந்த பாருங்க, நான் வந்து சீமாவும் பிரேமும் இந்த மாதிரி வந்து மாற்றுத்தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாற்றுத்தாயாக இருக்கிற அந்த பொண்ணு நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணாக தான் இருக்கணுமே தவிர வேறு குடும்பத்து பொண்ணாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிது. சீமாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ தான் நம்மளோட ரோஹிணி ஒரு போல்டான டிசிஷன் எடுக்கிறா. இப்போ
இப்போ உங்களுக்கு இதுதானே பிரச்சனை. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது வந்து குழந்தை பெத்து குடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவ்வளவுதானே. அதுக்கு தான் நான் இருக்கேனே. என்னோட அக்காவுக்கு ஒண்ணுன்னா நான் இருக்கேன். அதனால அவங்களோட குழந்தைய நானே என்னோட வயித்துல சுமக்கிறேன். நானே மாற்றுத்தாயா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. இத கேட்ட சீமாலேருந்து, சித்தார்த்லேருந்து, பிரேம்லேருந்து எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டிக்கு இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு விருப்பம் இல்ல. என்ன சித்தார்த் இது இவ என்ன இப்படி சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேட்க சித்தார்த்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே வந்து என்ன பேசிட்டு இருக்க ரோஹிணி, சரிவா நான் அவகிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். உடனே அவள்கிட்ட கேட்கிறான், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, நீ எப்படி வந்து மாற்றுத்தாயா ஆக முடியும், இதுக்கு நான் என்னைக்குமே சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறான். உடனே வந்து ரோஹிணி அழுதுட்டு சொல்றான், இந்த பாருங்க சித்தார்த், தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்கோங்க. அக்காக்கு இப்போ என்னோட உதவி தேவைப்படுது, அதனாலதான் நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ப்ளீஸ் எனக்கு எப்போதும் போல நீங்க சப்போர்ட்டிவா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அழுது கெஞ்சிறான். ஆனா அவன் நீ வந்து எந்த விஷயம் சொன்னாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு நான் உனக்கு எப்பவுமே துணையா இருக்க மாட்டேன், இது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு கோவமா அங்கேருந்து போயிடுறான். இங்க ரோஹிணிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோட இங்க சீமாவும் பிரேமும் பேசிட்டு இருக்காங்க. சீமா சொல்லிட்டு இருக்கா, என்னங்க ரோஹிணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவளோட இந்த முடிவுக்கு நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது பிரேம் தான் சமாதானப்படுத்துவான். இந்த பாரு, அவ வந்து உன்னோட தங்கச்சி, அவ வந்து உன்னோட குழந்தைய வந்து வயிற்றுல சுமந்து பெக்கும் போது உனக்கே வந்து நீ வந்து பெத்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவளே வந்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டால அப்படிங்கிற மாதிரி இவனும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து கரெக்டா ரோஹிணி வந்து ரூமுக்கு வரா. அக்கா இந்த பாருங்க, நான் முடிவு எடுத்துட்டேன், அதனால நான் தான் மாற்றுத்தாயா இருக்க போறேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட குழந்தைய நான் பெத்து கொடுக்குறேன்க்கா, நீங்க கவலையே படக்கூடாதுக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது இவ சொல்ற, இந்த பாரு ரோஹிணி, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, இது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு சித்தார்த்து ஒத்துக்க மாட்டாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இல்லை, அவர் ஒத்துக்கிட்டாரு, இப்போ நீங்க எந்த பேச்சு பேசக்கூடாது, என் மேல சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்தியமும் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் சீமாக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம அவளும் ஒத்துக்கிறா. அதோட 3 பேரும் ஒண்ணா வந்து கீழ வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ரோஹிணி வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே மாமியாக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னம்மா சொல்ற, நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து சித்தார்த்துக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியே வந்து கோவமா தான் இருக்கான். அதோட பிரேம் சொல்லுவான், சரி நான் டாக்டர்கிட்ட இது விஷயமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதை விட எல்லாரும் வந்து ஒண்ணா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி தான் வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆமா சித்தார்த் எங்க அப்படின்னு கேட்டா, சித்தார்த் வந்து காணோம், அவன் வந்து கோச்சிட்டு புல்லாக்க போயிடுப்பான் போல, ஸோ அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதோட எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா சித்தார்த் மட்டும் காணோம். இல்லக்கா பரவாயில்ல, அவர் வரலன்னா என்ன, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் சொல்லுவா. அதோட வந்து இங்க சீமாவும் ரோஹிணியும் வந்து கார்ல தான் வந்து வேகமா போயிட்டு இருப்பாங்க. அதோட இங்கே காரும் வந்து பஞ்சர் ஆகிடுது. அவன் சரி பண்ணிட்டு இருக்கான் வேலு. அப்போ தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் கால் வந்துட்டே இருக்கு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு டாக்டரை போய் பார்க்குறாங்க. பார்த்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சரகன்சி ப்ரெக்னன்சிக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க கிட்ட வந்து நாங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டோம், இப்போ உங்களோட குழந்தை அவங்களோட வயிற்றுல தான் வளருது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பயங்கர ஷாக் ஆகுது சீமா ரோகிணிக்கு. என்ன உளறிட்டு இருக்கீங்க, நான் தான் வந்து என்னோட அக்காவோட குழந்தைய வந்து என்னோட வயிற்றுல சுமக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன், அப்படி இருக்கும்போது யாரை கேட்டு நீங்க எந்த பொண்ணுக்கு வந்து இப்படிலாம் பண்ணீங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, இதெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ கத்துறா. என்ன நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு தான் வந்து சொன்னா, நிறைய டாக்குமெண்ட்ஸ் காட்டினா, நீங்க வந்து இதுக்கு சம்மதிச்சிங்க அப்படின்னு சொன்னா, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, யார் இதாவது வந்து சொன்னா நீங்க வந்து ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா விட மாட்டேன், இதை வந்து போலீஸ் கேஷா ஆக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிடந்து கத்துறா. உடனே சீமா வந்து கையை பிடிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருவா. உடனே அழுது புலம்பிக்கிட்டே 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா சசி வந்து அப்படி கெத்தா வந்து நிக்கிறா. இவ எதுக்கடா இங்க வந்தாங்கிற மாதிரி 2 பேரும் பாக்குறாங்க. உடனே ரோகிணிக்கு செம்மையா காண்டாவது. எதுக்கடி இங்க வந்த அப்படின்னு கேட்டா, என்ன ரோகிணி இப்படி கேட்குற, இனிமே வந்து நீ என்ன பண்ணாலும் சரி இந்த வீட்டை விட்டு நான் போகவும் மாட்டேன், நீயும் வந்து என்னை வந்து போகவும் விட முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன உளற, இப்பவே உனக்கு எதிரான ஆதாரம் இருக்கு, அதை எல்லாருக்கும் முன்னாடி காட்டுவேன் அப்படின்னு சொன்னா, நீ எதை வேணா காட்டு, ஆனா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணிக்கு கடுப்பாய் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. உடனே சசி சொல்றா, ரோகிணி என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்து என்ன இந்த மாதிரிலாம் தள்ளக்கூடாது, ஏன்னா உன்னோட அக்காவோட குழந்தை என் வயிற்றுல வளருது இல்ல, அப்புறம் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்ல, உடனே 2 பேருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. அப்பதான் அவ சொல்றா, நான் தான் அந்த மாற்றுத்தாய், நான் தான் டாக்டர்கிட்ட போயிட்டு பேசி சீமாவோட குழந்தைய என்னோட வயிற்றுல வளர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.